ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் கூட இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த தியானத்திற்காக நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தட்டும். ஆமென். இந்த வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிறார். அந்த 22வது வசனத்துல அதிகாரத்துல 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம்னு சொன்னா, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பான ஒரு ஓமையை இங்க என்ன பண்றார் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்தவர்களுக்கு அவர் கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டிற்கு, ஒரு ராஜா ஏற்பாடு செய்த ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டின் விருந்துக்கு ஒப்புமையாக பரலோக ராஜ்யத்தை இங்கே ஒப்பிட்டு இயேசுநாதர் தம்மோடு இருக்கிறவர்கள ஓமையாய் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். இங்கே பரலோக ராஜ்யம் என்பது ஒரு கல்யாண வீட்டை போல் என்ன பண்ணுது, அழகா பிரம்மாண்டமாக. ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், ஒரு பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி அங்கே அலங்காரம் இருக்கும், அங்கே கண்ணுக்கு தென்படுகிற எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும், அழகாக தான் இருக்கும். அங்கே அசிங்கம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, முகம் சுளிப்பதற்கு ஒன்றுமில்லை. கல்யாண வீடு என்பது அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒரு அழகாக இருக்கும். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த கல்யாண சாப்பாடு. கல்யாண வீட்டில் முக்கியமானது என்ன, கல்யாண சாப்பாடு. யார் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாணத்துடைய நேரத்தை கேட்குறோமோ இல்லையோ, என்ன சாப்பாடு போடுவீங்கன்றத நம்ம கேட்டுருவோம். அதுலேயும் குறிப்பாக பாய் வீட்டு கல்யாணம்னா கேட்கவே வேண்டாம். அப்போ ஒரு கல்யாணம் என்ன, கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு முதன்மையானது என்ன, ஆகாரம். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போகிறவங்க ஒரு கூட்டமாக இருந்தாலும் சாப்பாட்டை பார்த்து போகிற கூட்டம் 95% என்ன பண்ணுது, இருக்க தான் செய்யுது ஒரு கல்யாண வீட்டில். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கல்யாண வீடை மாத்திரம் ஒப்பிட்டு சொல்லலை, அந்த கல்யாண வீட்டில் ராஜா செய்து வைத்த அந்த ராஜ விருந்து அவர் நீங்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு மேம்படுத்தி சொல்லுகிறார். கல்யாணம் என்பது எல்லோருக்கும் என்ன பண்ணுறது, போகிறது வர்றது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விருந்து அப்படிங்கிறது எல்லோருக்கும், யார் வேணா அந்த விருந்தில் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். எல்லோருமே அந்த விருந்துக்கு என்ன பண்ணலாம், வரலாம். அப்படிப்பட்ட ஒரு விருந்து இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பிட்டு இருக்கு, ராஜ விருந்துக்கு ஒப்பிட்டு இருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்து அப்படியே கொஞ்சம் இறங்கி, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், ஒரு பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு தம்முடைய ஊழியர்களை அவர் அனுப்பி, அந்த ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஏன்னா அநேகர் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவங்க அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் சிலராய் மாறி விடுறாங்க. அழைக்கப்பட்ட எல்லோருக்குமே, அழைக்கப்பட்டவனா யாரு, அவருடைய குமாரனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட எல்லோருமே தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தான். அவருடைய சாயல் இல்லாதவங்க தான் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதே தவிர, அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட அனைவருமே அவருடைய ராஜ்யத்திற்குள் என்ன பண்ண வேணும், பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி, அவர் மூலியமாக சுவிசேஷத்தை இந்த தேசத்திற்கு கொடுத்து, அவர் மூலமே அப்போஸ்தலர்களையும், அப்போஸ்தலர் மூலியமாக அநேக பரிசுத்தவான்களையும், இன்றைக்கும் அநேக ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த தேசத்திற்குள் வைத்து அந்த அழைப்புக்கு நேரம் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. என்ன அழைப்புக்கு நேராக, அந்த விருந்து அழைப்புக்கு நேராக என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிட்ட வசனங்களை நம்ம மறுபடியும் ஒரு விசையாக வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 22ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 6 வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது,
எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இங்க நடக்கிற ஒரு துரோகமான செயலை குறித்து இங்க இயேசு வர்ணிக்கிறாரு. என்ன, கல்யாண வீட்டிற்கு கல்யாணம்னு சொன்னா யாரும் விடிஞ்சா கல்யாணம் நைட்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, அழைப்பு கொடுக்க குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடியாவது அதற்கான சகல ஏற்பாடு என்ன பண்ணும், நடக்கும். அதே போல உணவு காரியங்களும் உடனே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து செய்ய மாட்டாங்க. அதற்கு என்னென்ன உணவு வைக்கணும், எப்படிப்பட்ட உணவுகளை சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இப்படி பல காரியங்களை முன்குறித்து தீர்மானித்து அந்த கல்யாணத்தை நடத்தி, அந்த கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் விருந்துக்கு யாருமே வரலன்னு சொல்லி அந்த எஜமான் என்ன பண்றாரு, தன் ஊழியக்காரனை அனுப்பி போய் விருந்துக்கு எல்லாரும் என்ன பண்ணு அழைத்து கொண்டு. அது எப்படி சொல்றாரு விருந்து, 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். ஸ்தோத்திரம். எல்லாமே ரெடியா இருக்கு தேவ சமூகத்துல, அதை புசிக்கும்படி என்ன பண்ணுங்க, வாங்க. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற சத்தியம் என்னன்னு சொன்னா, அழைக்கப்பட்டவர்களும் அசட்டை பண்ணப்பட்டவர்களும். அழைக்கப்பட்டவங்க எதற்கு அழைக்கப்பட்டாங்க, வேலை செய்யும்படி என்ன பண்ணல, அழைக்கப்படல. கல்யாண வேலை இருக்கு வந்து செய்யுங்க, அழைக்கப்படல. அவங்க அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன, வந்து அமர்ந்திருந்து இளைப்பாரி மனதார ஆகாரம் புசித்து திருப்தியா என்ன பண்ணுங்க, போங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. மற்றபடி வேலை செய்யும்படி என்ன பண்ணல, அழைப்பு கொடுக்கல. ஆனா அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன பண்ணாங்களாம், வர மனதில்லாதிருந்தார்கள். 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வருவதற்கு மனதில்லாதிருந்தார்கள். காரணம் என்ன, கல்யாண சாப்பாடு அவங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிறதான அந்த போஜனம் அவங்களுக்கு என்ன வேண்டாம். அவங்களுக்கு வேறொரு போஜனம் என்ன பண்ணுது, தேவைப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜ போஜனத்தை விட ஒரு சிறந்த ஒரு போஜனத்தை யாராவது கொடுக்க முடியுமா? நம்முடைய தேசம் இருக்கு, நம்முடைய தேசத்துல கல்யாணம் நடக்கிறது. இப்ப இடையில கூட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷோ நடந்துச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய மகனுடைய திருமணத்தை என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரீ வெட்டிங் ஷோவை என்ன பண்ணாங்க, செய்தாங்க. எத்தனை கோடி செலவு செய்து அந்த வெட்டிங் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வெட்டிங்க்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவங்க பல பேர். ஏன்னா அதுல முக்கியமான பிரபலங்கள் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு பயன்படுத்தி அந்த வெட்டிங் ஷோவை என்ன பண்ணாங்க, நடத்தினாங்க. ஆனால் அந்த வெட்டிங் ஷோவுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்களா, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ஒரு கல்யாண விருந்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அந்த கல்யாணத்துக்கு நம்மளால போக முடியாதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருதயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட, எனக்கு வர டைம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா மிஸ் பண்ணது யாரு, அந்த விருந்தை அசட்டை பண்ணவங்க தான். அப்ப இங்க ஒரு ராஜ விருந்து நடக்குது. ராஜ விருந்துக்கு தேவன் அழைக்கிறாரு, ராஜா அழைக்கிறாரு, எல்லோரும் என்னுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுங்க, வாங்க, உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். என்னோட விருந்து நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய விருந்து, அதாவது ராஜ விருந்து, எனக்குன்னே பிரத்யோகமான ராஜ விருந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஏற்பாடு செய்திருக்கிறேன். உதாரணத்துக்கு தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் 1-2 அதிகாரங்களை திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க, அதில் தானியேலுக்கென்று வைக்கப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சருக்கு வைக்கப்பட்ட ராஜ விருந்தை நம்ம குறித்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒரு பெரிய ஒரு மேஜையை வைத்து அதில் சகலும் என்ன பண்ணுது, ஊர்வன பரப்பன தாவுவன எல்லாமே என்ன பண்ணுது அந்த பந்தியில் இருக்கு. அதுதான் ராஜ விருந்து. அப்படிப்பட்ட ராஜ விருந்தை அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. இதை முதல் குறிப்பாக வச்சுக்காங்க.
நான் பிறகு மறுபடியும் முதல்ல இருந்து என்ன பண்றேன் பாரு. வருவதற்கு மனதில்லை. இரண்டாவது 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அசட்டை பண்ணினார்கள். 5வது வசனத்துல அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். போதும், அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஃபர்ஸ்ட் மனசு இல்ல, 2வது அசட்டை பண்ணினார்கள், 3வது ஒருவன் வயலுக்கு போனான், ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போனான். தன் சொந்த வேலையை அவங்க என்ன பண்றாங்க, பார்க்குறாங்க. அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதை விட தங்கள் சொந்த காரியங்கள் அவங்களுக்கு எப்படி ஆயிருச்சு, முக்கியமாயிருச்சு. 4வதாக எல்லாத்துக்கும் விட ரொம்ப ஒரு மோசமான செயல். 6வது வசனத்தை, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இங்க 4வது கட்டமாக ஒரு அவமானத்தை என்ன பண்றாங்க, ஏற்படுத்துறாங்க. எதுக்கு கூப்பிட வந்தாங்க, ஆகாரம் ஆயத்தமா இருக்கு, ராஜ விருந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டவங்க என்ன பண்ணி அனுப்புனாங்களாம், அவமானப்படுத்தி கொலையும் செய்தார்கள். இதே ஒரு ஓமைய ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு தன்னுடைய தோட்டத்தை என்ன பண்ணுவார், கொடுத்துட்டு போவார். தாளந்துகள் என்ன பண்ணுவார், கொடுத்துட்டு தோட்டக்காரன் போயிடுவார். அப்ப அவர் ஒரு நாள் வரும் பொழுது அதனுடைய காரியங்களை எல்லாம் அவர் கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த அங்க இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு கொலை செய்து புதைச்சிருவாங்க. இப்ப சொல்லுங்க, இவனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஓமையை சொல்ல போறோம். இதே போல லூக்காவின் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 15 முதல் 22 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஓமையை ஒரு வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம். அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறு ஒருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறு ஒருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். போதும். இங்கே ஒரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன காரியங்கள் சொல்றாங்க நீங்க மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இங்க விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. வாருங்கன்னு சொல்லும் பொழுது அவர் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். 18வது வசனத்துல சொல்லப்படுகிறது, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போக்குன்னா காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சா. அதே 18வது வசனத்துல, ஒருவன் வயலை கொண்டேன், நான் அதை அகத்தியமாய் அதை நான் போய் என்ன பண்ண போறேன், நான் ஆதரிக்க போறேன். நான் எனக்கு ஒரு வயல் இருக்கு, அதை நான் போய் என்ன பண்ணணும், பார்க்கணும், அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யணும். அடுத்து 5 ஏர்மாடு கொண்ட மனுஷன் சொல்றாரு, எனக்கு 5 ஏர்மாடு இருக்கு, அந்த ஏர்மாடை போய் நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். அடுத்து ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு இப்பதான் புதுசா கல்யாணமா இருக்கு, என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இப்ப இங்க எல்லா காரணங்களும் இந்த 2 ஓமைகள் என்ன பண்ணுது, வருகிறது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேலைக்கு சொல்ல வேண்டிய சகல காரணமும் இந்த 2 ஓமையில அடங்கியிருக்கு. இன்றைக்கும் சில சமயங்கள்ல நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது, ஜெபத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை குறித்து பேசும் பொழுது, இங்கே சொல்லப்பட்ட இந்த 18வது வசனத்துல லூக்காவின் சுவிசேஷம் 14:18 சொல்லப்பட்டது போல, அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை என்ன பண்றாங்க. நான் இடையில கூட சொல்லிட்டு இருந்தேன், வீட்டில் பேசிட்டு இருக்கும் பொழுது, வர வர சபையில் அநேகர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாக்கெட்லேயே வார்த்தையை வச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எது சொன்னாலும் பாஸ்டர் இந்த காரியம் ரெடிமேடா பாக்கெட்ல என்ன இருக்கு, காரணம் இருக்கு. அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படியே சபை போச்சுன்னா சபை எங்க போய் நிக்க போகுது எனக்கு தெரியல அப்படின்னு.
இங்கே கல்யாண விருந்துக்கு நம்மள அழைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நம்ம போகணும்னு நினைக்கும் பொழுது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை என்ன பண்ணுறோம், வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கே தெரியும், இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணமே கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அதை சொல்லுவோம் பாருங்க. அங்கதான் நம்ம நிக்கிறோம். இதே மாதிரி ஒரு காரணத்தை உங்களுக்கு நெருக்கமான ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டிய சூழ்நிலை வராம உங்களுக்கு தாமதம் ஆகும் பொழுது கொடுக்கிறேன்னு சொன்ன மனுஷன் சிரிச்ச முகத்தோட மறந்துட்டேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுக்காம நம்ம போக்கு சொல்லுவோன்னு சொன்னா தேவ சமூகமும் இப்படியே நம்ம என்ன பண்ணோம் பார்க்கும். தேவனுடைய முகமும் நம்மளை எப்படிதான் பார்க்கும், இப்படித்தான் பார்க்கும். என்னுடைய சமூகத்துக்கு வருவதற்கு உனக்கு 1000 காரணங்கள் இருக்குமானால் உன்னுடைய ஜெபத்தை சந்திப்பதற்கு எனக்கும் பல காரணங்கள் என்ன பண்ணுது இருக்கு. ஏன்னா வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கும், நானும் என்ன பண்ணுவேன் மறப்பேன். திருப்பிக் கொள்ளுங்க யோசுவாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 16வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. 19 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் அவர் மன்னியார். யோசுவா ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை, நம்முடைய தேவன் அன்பான தேவன், என்ன பண்ணாதீங்க, நீங்க நினைக்காதீங்க அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் சில விஷயங்கள் என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டார். அதனால அவரை சேவிப்பதுல ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க இருங்க. ஏன்னா இங்க ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, யோசுவாவின் நாட்கள்ல மோசேயின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். ஆனா சீனாய் மலையின் அடிவாரத்திலேயே விடுதலை எல்லாம் என்ன பண்ணிருச்சு, கொஞ்ச நாட்கள்லயே போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்து மோசையின் மூலமாய் விடுதலையாக்கி கொண்டு வந்த கொஞ்ச நாட்கள்ல அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, மன்னாவை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. சீனாய் மலையின் அடிவாரத்துல தங்களுக்கு இருந்த எல்லா ஆபரணங்களையும் போட்டு ஒரு விக்கிரகத்தை செஞ்சு இதுவே என்னை நடத்தி வந்ததுன்னு சொல்லிட்டு தேவனை மறுதலிக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் மோசையின் நாட்கள்ல ஒரு சில நாட்கள்ல மோசையை கோபப்படுத்தினாங்க, தேவனை கோபப்படுத்தினாங்க, எல்லாமே நடந்துச்சு. மோசையும் மறிச்சிட்டார். இப்போ யோசுவா மறிக்க போற தருணத்துல யோசுவா சொல்றாரு, நீங்க கர்த்தரை உண்மை என்ன பண்ண மாட்டீங்க, சேவிக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க நாங்க கர்த்தருக்கு உண்மையா இருப்போம்னு சொல்லுவீங்க, கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லுவீங்க. ஆனா யோசுவா சொல்றாரு, நீங்க கர்த்தரை என்ன பண்ண மாட்டீங்க, சேவிக்க. வாசிங்க 19வது வசனத்தை. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். ஸ்தோத்திரம். சொல்றாரு, அவர் உங்களால சேவிக்க முடியாது. காரணம், அவரை சேவிக்கணும்னா நாம பரிசுத்தம் உள்ள ஜனக்கூட்டமா என்ன பண்ணணும் இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா என்ன பண்ணுங்க இருங்க. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணுமா, பரிசுத்தமான இருதயமா இருக்கணுமா. அந்த பரிசுத்தமான இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இல்லாததுனால யோசுவா தைரியமா சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. காரணம், அவருடைய பரிசுத்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. அவர் விரும்புகிறதான அந்த பரிசுத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. அவர் விரும்புகிறபடி உங்களால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்,
கோபப்படுவார், அவருக்கு எரிச்சல் உண்டாகும், அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். அதனால் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற வழியில் நடக்க முயற்சி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டார். சரி, ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம சத்தியத்துக்கு நேராக கொஞ்சம் திரும்புவோம். இங்கே வாசிக்கப்பட்ட இடத்துல முதலாவது நம்ம பார்த்தோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம், இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டத்தார் அழைக்கப்பட்ட கூட்டத்தார் அந்த பந்திக்கு போவதற்கு என்ன இல்லை, மனதில்லாமல் இருந்தார்கள். அழைக்கப்பட்ட கூட்டத்தார் கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு மனதில்லாமல் வருவதற்கு என்ன பண்ணாங்க, அலட்சியம் பண்ணினாங்க. 2-3 வசனங்கள்ல அலட்சியம் பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த பந்தியில கலந்து கொள்வதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக, நான் நேற்றே என்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து ஒப்புரவாகி, இன்றைக்கும் நான் காலைகளை தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஒப்புரவாகி ஒரு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு திருவிருந்து பந்தி உண்டு, கர்த்தரை நினைவு கூறும்படியாக அந்த பந்தி இன்னைக்கு இருக்கிறது. இந்த பந்திக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் முழு மனசோடு என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். முழு மனசு அப்படின்னா இங்கே எதை குறிக்கிறது, சகலமும் முழு மனதோடு என்ன பண்ணணுமா, இருக்கணுமா. ஒரு பாவ காரியத்தை செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் பந்திக்கு உட்காருவது ஆயத்தம் அல்ல. நான் நேரடியாகவே நான் சில விஷயத்த சொல்ல இன்னைக்கு நெருக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால் சில விஷயத்த நான் சொல்கிறேன். தயவு செய்து கடந்த வாரங்களில் பாவத்தை செய்துட்டு அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்க முடியாமல் நான் மறுபடியும் அதை செய்வேன், என்னால் அதை விட்டு மீள முடியலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கர்த்தருடைய பந்தியில் என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. மீறி உக்காந்தா எழுப்பி விட்டுருவேன். இன்னைக்கு அது நடக்கும். இன்னைக்கு அது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஓனா குட்டி போல கர்த்தருடைய பந்தியில் உக்காந்து அதை நானும் சிரிச்ச முகத்தோடு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் கொடுத்து போகிறதுக்கு எனக்கு இன்னும் இந்த மாதம் விருப்பம் இல்லை. இனி வரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக எழுப்பிடுவேன். இது இன்றைக்கும் நடக்கும். அதனால் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் உக்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், வரக்கூடிய நாட்கள் நான் கவனித்து பார்ப்பேன். வரக்கூடிய நாட்களில் நான் கவனிப்பேன், நான் விசாரிப்பேன். இல்லைங்க பாஸ்டர் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எழுப்பி விட்டுருவேன். இன்னைக்கு பந்தியில் உக்காரவங்க நான் இதுக்கப்புறமா செய்யவே மாட்டேன் இந்த காரியத்தை அப்படின்னா மாத்திரம் பந்தியில் உட்காருங்க. இல்லை செய்வேன் அப்படின்னா தயவு செஞ்சு பந்தியில் உட்காராதீங்க. அடுத்த மாதத்தில் நான் எதிர்பார்ப்பேன் உட்கார்றதுக்கு. எப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோட தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு. தேவன் விரும்புறது எல்லாரும் ஒரு போக்குல போகிறாங்க, நானும் ஒரு போக்குல போகிறதுக்கு இல்லைங்க. நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். மனசு இல்லாமல் நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, வருவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அழைக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா அநேகருக்கு என்ன இல்லை, மனசு வரமாட்டேங்குது. போகணுமா, உட்காரணுமா, இவ்வளவு நேரம் உட்கார வைப்பாரு, பேசுவாரு, ஆராதிக்கணுமா. இப்படிப்பட்ட இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வந்தும் புரோஜனம் இல்லை. எப்படி வரணுமா, அழைக்கப்பட்டவங்க முழு மனசின் சந்தோஷத்தோட என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், நான் கர்த்தருடைய வீட்டுக்கு நான் போறேன்னு சொன்னாக்க என் இருதயம் அட்டி சந்தோஷத்துல என்ன பண்ணுமா, பொங்கி வருமா. அதே தாவீது ஒரு துக்கமான வார்த்தையை சொல்லுவார் எருசலேமை பார்த்து, எருசலேமே பண்டிகை கொண்டாடுகிற நாட்கள்ல என் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியாம நான் வனாந்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த காலம் என்னை விட்டு என்னைக்கு மாறணும். அதே சங்கீதக்காரன் தாவீது கேட்பார்.
அப்ப சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறத, கர்த்தருடைய சமூகத்துக்கு போறத அவர் எப்படி பார்க்கறாரு? ரொம்ப சந்தோஷத்தோட பார்க்கறாரு. போக முடியலையா, உட்கார்ந்து அழுகிறாரு. என்னால போக முடியல, என்னால போக முடியல, என்னால உட்கார முடியல, கர்த்தருடைய சமூகத்தினால தரித்திருக்க முடியலன்னு சொல்லி அழுகிறாரு. அதே சங்கீதக்காரன் தாவீதுக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்தை துள்ளி குதிச்சு என்ன பண்றாரு? ஓடுறாரு. ஆனா இந்த கூட்டத்துக்கோ வருவதற்கு மனசு இல்லை. அதே கூட்டத்தாருக்கு கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு உடன்பாடு இல்ல. அடுத்த அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 4வது வசனத்துல. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, போதும் போதும் எல்லாம் ரெடியா இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு தேவையான சகலமும் இருக்கு. இங்க சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம், கொளுத்த ஜந்துக்கள், ஆயத்தம் பண்ண விருந்து எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆயத்தமா இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தால் மாத்திரம் போதும், எல்லாமே இருக்கு கர்த்தருடைய சமூகத்துல. அவருடைய சமூகத்துல இல்லைன்னு சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. கண்ணீரின் வாழ்க்கையா மாற்றுவதற்கு அவருடைய சமூகம் இருக்கு. ஏழ்மையின் வாழ்க்கையா மாற்றுவதற்கு கர்த்தருடைய சமூகம் இருக்கு. தரித்திர வாழ்க்கையா மாற்றுவதற்கு தேவ சமூகம் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டமா மாற்ற தேவ சமூகம் இருக்கு. தேவ சமூகத்துல இல்லாதது என்னங்க இருக்கு? பாவத்தை தவிர. பாவத்தை தவிர தேவ சமூகத்துல எல்லாமே இருக்கு. பாவம் மட்டும்தான் தேவ சமூகத்துல இல்ல. ஆனா அழைக்கப்பட்டவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு என்ன இல்லை, அவங்களுக்கு மனசு இல்லை. அசட்டா பண்றாங்க. போய் என்ன பண்ண போ, போய் இத்தனை மணிக்கே போய் என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை வாரி கொடுக்க போறோம்? இந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கையில இல்லை, சபையிலையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நம்மளுடைய உற்சாகம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காணப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய சந்தோஷத்தை போய் நாம் அளக்கிற அளவின்படி அவரும் நமக்கு அளக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் அளக்கிற அளவின்படி நம்ம எந்த அளவுக்கு அளக்கிறோம்? அளப்பது என்பது உதவி செய்வது மாத்திரம் அல்லங்க, தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு அளக்கிற பாத்திரம் தான். தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் ஒரு அளக்கிற அளவு தான். அப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தை அளக்குறோமோ அதே அளவை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணுவார்? அளந்து கொடுப்பாரு. அப்ப கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவங்க விருந்து என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. இன்றைக்கு தேவ சமூகத்துல இங்க இருக்கிறவங்கள நான் சொல்லலை, ஆனா அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, அரளி விதையை அரைச்சி அதை பாட்டிலில் ஊற்றி கையில் கொடுத்து குடிக்க சொல்வது போல சிலருடைய முகநாடி என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரத்தில் மாறும். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு. அதே கூட்டம் அதே அந்த விதையை அரைச்சி கையில் வச்சு ஆராதனை நேரத்தில் கர்த்தரை ஆராதிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளவு கசப்பாக என்ன பண்ணும்? இருக்கும். ஆராதிக்கவும் கசக்கும், பாடவும் கசக்கும், பிரசங்கத்தை கேட்கவும் கசக்கும், எல்லாமே கசக்கும்னா அப்ப கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மை மாத்திரம் கிடைக்கணும்னா அது மட்டும் எப்படி இனிப்பா இருக்கும்? அதுவும் எப்படிதான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். சரி இருக்கட்டும், என் பிரசங்கம் எங்கெங்கேயோ போகுது, எனக்கு நல்லா புரியுது. நான் மறுபடியும் என் பிரசங்கத்துக்குள்ளேயே நான் வந்துடுறேன். இந்த பிரசங்கத்தை தியானிக்கும் பொழுதே நினைச்சேன், இதை தியானிச்சோம்னா இது கண்டிப்பா ஒரு பக்கமா போகாது, பல கோணத்துல என்ன பண்ணும்? போய் முடிஞ்சிரும். எப்படியாவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற இடத்துல என்ன பண்ணிடணும்? சேர்த்துடணும்னு ஒரு ஜபத்தோட தான் வந்தேன். ஆனாலும் அது ஒரு கோணத்தில் தான் என்ன பண்ணுது? போகுது. சரி இருக்கட்டும். இங்கே 2 கூட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அழைக்கப்பட்டு அசட்டை பண்ண கூட்டமும் அழைக்கப்படாமல் பந்திக்கு பங்கு பெற்ற கூட்டத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இந்த 2 கூட்டத்தையும் நான் ஒரு 2 குடும்பத்திற்கு ஒப்பிட்டு நான் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். 2 கூட்டம் இருக்குது. ஒன்று அழைக்கப்பட்ட கூட்டம், 2வது சந்துகள்லையும் பொந்துகள்லையும் தெருக்கள்லையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கூட்டம். அதாவது அழைப்பு
இல்லாத ஒரு கூட்டம். முதலாவது அழைக்கப்பட்ட கூட்டத்திற்கு ஒப்புமையாக நாம் தியானிக்க போறது யாருன்னு சொன்னா ஏலியின் குமாரர்கள். நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக்கங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல அழைக்கப்பட்ட கூட்டம். அழைக்கப்பட்ட கூட்டத்தார்ல நம்ம பார்க்கிறது முதல் குடும்பம் யாருன்னா ஏலியின் குடும்பம். ஏலியின் குடும்பமும் ஏலியின் குமாரர்களும். இரண்டாவது அழைக்கப்படாத கூட்டத்துல நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா அன்னாளுடைய குடும்பம், அவருடைய ஒரே மகனான சாமுவேல். இந்த 2 பேரையும் நம்ம தேவ சமூகத்துல வைத்து நம்ம கொஞ்சம் தியானித்து நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நம்ம தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நம் ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்க ஏலியின் குமாரர்கள் யார் அப்படின்னா அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறதான ஒரு குடும்பம். ஏலி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியனா இருக்கிறாரு, ஆசாரியனா இருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு பலி செலுத்துறாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்கிறாரு. இப்படி கர்த்தருடைய சமூகத்துல வீற்றிருக்கிற ஒரு குடும்பம் தான் ஏலியின் குடும்பம். அந்த ஏலியின் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை தகப்பனாரோடு சேர்ந்து தகப்பனாருக்கு உதவியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பிள்ளைங்க தான் ஏலியின் பிள்ளைங்க. ஆனா அந்த ஏலியின் பிள்ளைங்க, அழைக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க நாளுக்கு நாள் அந்த ஊழியத்தை எப்படி பார்த்தாங்களாம், அசட்டை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அவங்க கரத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவங்க அற்பமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கள் சொந்த வேலையை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை செய்வது, ரத்தம் சிந்துவது பாவம், ரத்தம் சிந்துவது பாவம். ஆனா ஏலியின் பிள்ளைங்க அதற்கு நிகரான பாவத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 1 முதல் நம்ம வாசிச்ச சில வசனங்கள்ல அங்க அசட்டை பண்ணப்பட்டாங்க, அங்க வருவதற்கு மனதில்லாது இருந்தாங்க. ஒருவன் வயலுக்கு போனா, ஒருவன் தன்னுடைய வியாபாரத்தை பார்க்க போனா, இன்னொருத்தன் அந்த அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிட்டு கொலை செய்தான், அவமானப்படுத்தி கொலை செய்தான். இந்த காரியங்கள் அனைத்தையும் ஏலியின் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, செய்து கொண்டு இருந்தாங்க. எப்படி செஞ்சாங்க, ஊழியம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா ஊழியத்தை அவங்க ஊழியம் என்ன பண்ணல, பார்க்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடமைக்காக செய்தது ஏலியின் குடும்பத்தார் செய்த ஊழியம். கடமைக்காக பலி செலுத்த வராங்களா, அந்த பலி பொருளை சந்து சந்தா என்ன பண்ணணும், வெட்டி அதை அக்கினி சூளையில போட்டு சுட்டெரிச்சா போதும். இவ்வளோதான் ப்ராசஸ், இவ்வளோதான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அது ஒரு வேலையா செஞ்சாங்க. எப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 3 பாடலை நம்ம பாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலருக்கு நம்ம அழைப்பு கொடுத்தோம், கொஞ்சம் நாளாக அழைப்பு கொடுத்துட்டு இருந்தோம். அதை நான் நிறுத்துறதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஒரு சிலர் மாத்திரமே அதை சரியா என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஒரு சில பேர் நின்றுக்கிட்டு பாட்டு புஸ்தகத்தை புரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அது என்ன அர்த்தம், அசட்டை. ஆயத்தமா வருவது வேற, அசட்டையோட வர்றது வேற. ஆயத்தமா வர்றதுனா அதே 3 பாட்டை ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, நீங்க பாட்டை ஜெபம் பண்ணி எடுக்க வேணாங்க, கர்த்தர் சொல்ற பாட்டை தான் பாடணும், அப்படி தீர்க்கதரிசின்லாம் கிடையாது. ஆயத்தம் இருந்தா போதும். அவர் சமூகத்துல உட்காந்துருந்து, நாளைக்கு உங்களுடைய பலிபடத்துல நான் ஏற போறேன்ப்பா, ஒரு 3 பாடலை பாடும்படி எனக்கு கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த பாடலை நல்லா பாடுறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை எடுத்து அதை தேவ சமூகத்தில் உட்காந்து பாடி 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் பாடுறது எப்படி இருக்கு. பிரதர் பாடுங்க, சகோதரியை பாடுங்கன்னு கூப்பிட்ட உடனே அப்படியே வரப்பே புஸ்தகத்தை புரட்டிட்டு வருது. இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த முலாண்டு தேர்வு எழுத போறதுக்கு முன்பாக இந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, அப்படியே இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா இரவு முழுக்க படிச்சதெல்லாம் மறந்து போச்சு, கடைசி நேரத்தில் உட்காந்து அப்படியே பரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல, அது மாதிரிதான் என்ன பண்றது, பாட்டு பாட வாங்கன்னு கூப்பிட்டு அப்படி புரட்டிக்கிட்டே வருது. இதத்தான் ஏலியின் பிள்ளைங்க செஞ்சாங்க. புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஏலியின் பிள்ளைங்களுக்கு தெரியுங்க, இவ்வளவு செஞ்சா போதும், பலி எடுக்கணும், பலி என்ன பண்ணணும், 6 துண்டா 8 துண்டா வெட்டணும், வெட்டி கொழுப்பை வெளியே தூக்கிடணும், குடலை தூக்கி பாளையத்துக்கு விளம்ப போடணும், கறியை சந்து சந்தா நறுக்கணும், நெருப்பில் வைக்கணும், சுட்டு எரிக்கணும், அந்த சாம்பலை எடுக்கணும், தொட்டியில் கலக்கணும், தேவ சமூகத்தில் ஊற்றணும்.
தெரிஞ்ச ரொட்டீனான ஒரு காரியம். அந்த ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயத்த, பழக்கமாக செய்யக்கூடிய விஷயத்த பக்தியோடு செய்யணும்னு தான் கர்த்தர் என்ன பண்ணார், சொல்லி கொடுத்தார். அது ஊழியம். ஆனால் ஏலியின் பிள்ளைங்க என்ன பண்ணலை, அதை செய்யலை. கடமைக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்தில் சில ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை நம்பி சில பொறுப்புகளை, சில ஊழியத்தை நம்ம ஜெபிப்போம் நம்பி நமக்கு சில ஜபங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம ஜெபிக்கிறோமா, அதை நம்ம ஜெபிக்கிறோமா, அதை நம்ம அற்பமாக நினைக்காம, அசட்டையாக நினைக்காம, அது என்னுடைய கடமை, அது என்மேல் விழுந்த கடமையாக நான் பார்க்கிறேன்றது போல நம்ம அதை எடுத்து நம்ம செய்கிறோமா? அழைக்கப்பட்ட கூட்டம் தான். இந்த ஏலியின் குடும்பத்துக்கு எல்லாமே தெரியும். அழைக்கப்பட்ட கூட்டம் எல்லாமே தெரியும். எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் எல்லாமே தெரியும். நமக்கும் எல்லாம் தெரியும். நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்மளும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்மளும் கர்த்தருடைய பந்தியில் உட்காடுறோம். நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்றதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இன்றைக்கு அசட்டை பண்ணுகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா, உதாசீனப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா, இல்லை போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, நான் வேலை அதிகமாக இருக்குது, தலைக்கு மேலே எனக்கு கத்தி தொங்கிட்டு இருக்கு, நான் போயே ஆகணும், போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே நான் அநேக விஷயத்தை நான் கேட்குறதே கிடையாது. பழகிருச்சு, எனக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக பழக்கப்படுத்த ஆசைப்பட்டேன். ஆனால் என்னைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, சிலர் பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் சிலரை கண்டுக்காமல் இருக்கிறதுனால, சிலர் கேள்வி கேட்காமல் இருக்கிறதுனால அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்தை தெளிச்சு விட்டுன்னு அர்த்தம். கண்டுக்காமே இருக்கிறேன், கேட்காமே இருக்கிறேன்னா கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுட்டேன், பார்த்துக்குங்கப்பா, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க, விட்டுட்டேன். அப்போ அசட்டை பண்ணுகிற கூட்டமாக நம்ம இருப்போம்னு சொன்னால், நம்ம அவமதிக்கிற கூட்டத்தில் இருப்போம்னு சொன்னால், நம்ம போக்கு சொல்கிற கூட்டமாக இருந்தோம்னு சொன்னாக்க, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைங்களை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அழைக்கப்பட்டவன் தான் யூதாஸ் காரியோத்து. ஆனால் அவன் அழைக்கப்பட்ட வேலையை என்ன பண்ணலை, சொந்த வேலையை செஞ்சான். சொந்த வேலையை, தனக்கு வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிற வேலையை தான் யூதாஸ் என்ன பண்ண ஆரம்பித்தான், செய்ய ஆரம்பித்தான். பந்தி ஆயத்தமாக இருக்குங்க, ஆனால் அவன் பந்தியில் என்ன பண்ணல, உட்காரல. நேராக போயிட்டு அதிகாரிகளை பார்த்துட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கி முடிஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதே சிரிச்ச முகத்தோட மறுபடியும் பந்தியில் உட்காந்து, நானா ஆண்டவரே உங்களை காட்டி கொடுக்க போறேன்னு கேட்டவன் தான் யாரு? அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கு, அழைப்பு அற்பமாக தான் நினைக்கிறாங்க, அசட்டையாக தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கல்யாண விருந்து ஒன்று ரெடியாக இருக்கு, எல்லாமே இருக்கு, வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. முதலாவது ஏலியின் பிள்ளைங்க என்ன, கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாக பண்ணாங்க. அவங்க ஜாக்கிரதையாக அவங்க என்ன பண்ணலை, செய்யலை. வேணா உதாரணத்துக்கு வாசிங்களேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்களேன். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஸ்தோத்திரம். இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, சின்ன பையன்கிட்ட சொல்றாரு. சின்ன பையன் ஊழியத்துக்கு என்ன பண்ணல, அவன் ஊழியம் செய்யல. சாமுவேல் ஊழியம் செய்யல. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது, சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துல ஊழியம் செய்யறது யாரு, ஏலியும் ஏலியின் குமாரர்கள் மட்டும்தான். சாமுவேல்ங்கிற பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்யல. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி தான் இருந்தான். இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கியிருந்து ஏலிக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஏலியின் பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு இவன் உதவியா என்ன பண்ணான், இருந்தான். இப்போ இந்த உதவியாளன் கிட்ட கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ யாருக்கு உதவி செய்கிறியோ, யாரு கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியனாக இருந்த அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் மாத்திரம்தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசாரியர்களாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள்.
மோசே இருந்த ஸ்தானத்துல, ஆரோன் இருந்த ஸ்தானத்துல இன்றைக்கு இருக்கிறது யாரு? ஏலியும் ஏலியின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறவங்க, கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்க நினைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அழைக்கப்பட்டவங்க தேவ சமூகத்துல பாவம் என்று தெரிந்திருந்தும் அதை என்ன பண்ணணும்? உணராமலும் அதை விட்டு விலகாமலும் அவங்க என்ன பண்றாங்க? காணப்படுறாங்களாம். ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஸ்தோத்திரம். தெரிஞ்சிருந்தும், தங்கள் மேல சாபம் வரும்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன பண்ணல? அத பெருசா எடுத்துக்கல. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம நமக்கு அநேக சாபத்தை நம்ம வர பண்ணுகிறோமா இல்லையா? நமக்கு தெரியுமா தெரியாதா? அது இது என் குடும்பத்துக்கு சாபத்தை வர வைக்கும், இது என் பிள்ளைங்களுக்கு சாபத்தை வர வைக்கும், இது என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய சாபமா மாறும்னு நமக்கு தெரியுமா தெரியாத சில விஷயங்கள் அழைக்கப்பட்டிருக்க நமக்கு தெரிந்தும் ஏன் அதை அடக்காம நம்ம போறோம்? இது சாபம்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், இது தேவ சமூகத்துல பெரிய கொலைபாதகன்னு தெரியும், ஆனா ஏன் அடக்காம போறோம்? அநேக நேரத்துல அழைக்கப்பட்டவங்க செய்யற ஒரே விஷயம் அழைக்கப்பட்டவங்க செய்யற ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு, தங்கள் ஆத்துமாவை அடக்காமல் இருப்பது. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்க, நம்ம ஆத்மா அலைபாயுங்க, ஆனா அடக்கி காக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் அழைக்கப்பட்ட நாம ஊழியம் செஞ்சும், அழைக்கப்பட்ட நாம சுவிசேஷம் சொல்லியும், அழைக்கப்பட்ட நாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நின்று சில காரியங்களை செஞ்சிருந்தோம், ஆத்துமாவை அடக்க மனதில்லாமல் போன நமக்கு லாபம் என்ன? ஏலியின் பிள்ளைங்க ஊழியம் செஞ்சாங்க, ஆனா அவன் இருதயத்தை அவங்க என்ன பண்ணல? அடக்கி வைக்கல. அப்பனும் அதை என்ன பண்ணல, ஏலியும் அதை என்ன பண்ணல? தண்டிக்கல. தப்புப்பா செய்யாதீங்க கர்த்தருடைய சமூகத்துல சொல்லல. அழைக்கப்பட்டவங்க ஆத்துமாவை அடக்க என்ன பண்ணணும்? முதலாவது கற்றுக்கொள்ளணும். அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை சுத்தி அநேக பாவம் நம்மளை என்ன பண்ணும்? கவர்ந்து இழுக்கும். நம்முடைய முந்தி செஞ்ச பாவங்கள். நான் போன வாரமே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், உங்களை போலதான் நானும். நீங்க வந்த பாதையில தான் நானும் என்ன பண்ணிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். நான் புதுசா வானத்துல இருந்து என்ன பண்ணல? குதிக்கலாம் கிடையாது. நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட வழிக்குள்ள நீங்க பிரயாணப்பட்டு போனா அதே வழிக்குள்ள தான் நாங்களும் பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். உங்களுக்கு வேதனையா? ஏன்னா வேதம் அழகா சொல்லும், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். எலியா ஒன்றும் எலியாவை பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லாம இருந்தாலும் எலியா அப்படிப்பட்டவனா இருக்கிறாரு, பாடுள்ள மனுஷன்தான். ஆனா கருத்து அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இங்க எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் பாதையில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தான் முக்கியம். அசட்டை பண்ற வாழ்க்கை இருக்கா? போக்கு சொல்ற வாழ்க்கை இருக்கா? அலட்சியம் பண்றோமா? அதுக்குள்ள நம்ம சொந்த வேலையை திணிக்கிறோமா? இதுதான் முக்கியம். எப்படி தேவ சமூகத்தை நம்ம காணப்படுகிறோம் அப்படிங்கிறது. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அடக்க கத்துக்கணும். எதை அடக்கணும்? அலைந்து திரிஞ்சு கொண்டிருக்கிற கண்ணை அடக்கணும், இருதயத்தை அடக்கணும். இது எனக்கு வேணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? இது எனக்கு கிடைக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அதை அடக்கணும். ஏன்னா அது பாவம் நமக்கு தெரிஞ்சும் நம்ம இருதயத்தை அடக்காம இருப்போம்னு சொன்னா அழைக்கப்பட்ட நம்மளை விட்டுருவாரு. அழைக்கப்படாத ஒருத்தங்கிட்ட நம்முடைய விவரத்தை சொல்லி அவன் மூலியமாய் நம்மை கர்த்தர் நியாயம் தீர்க்க என்ன பண்ணுவாரு? அங்க சாமுவேலை கூப்பிட்டவர் இன்றைக்கு 3வது மனுஷன் யாரை வேணா கூப்பிடலாம். பீலையாமு கிட்ட கூப்பிட்டாரு, பீலையாமே நீ போகாத, அது என்னுடைய ஜனன்னு சொன்னாரு. ஆனா பீலையாமுக்கு கழுதை பேசினாதான் புத்தி வரும்னு எழுதப்பட்டிருந்திருக்கு. கடைசியில் கழுதையை கர்த்தர் என்ன பண்ணாரு? பேச வச்சிட்டாரு. அதனால 3வது நபரை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அழைக்கப்பட்ட நாம நம்முடைய ஆத்துமாவை அடக்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அதே ஏலியின் பிள்ளைகளை குறித்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதே 14வது வசனத்தை வாசிங்க. அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியின் நாளாவது காணிக்கையின் நாளாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். இங்க இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் மறுபடியும் ரிமைண்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? அந்த குடும்பம் செஞ்ச பாவத்தை பலி செலுத்தி என்ன பண்ண முடியாது? சரி செய்ய
முடியாது. மறுபடியும் வசனத்தை வாசிங்க. அதி நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தி ஆவதில்லை என்று. போதும், பலியினாலாவது காணிக்கையினாலாவது ஒருபோதும் நிவர்த்தி ஆவதில்லை. அழைக்கப்பட்டவங்க பாவம் செய்வோம்னா அந்த பாவத்திற்கு கர்த்தர் மன்னிப்பு தரமாட்டாருங்கிறதுக்கு ஏலியின் குடும்பம் ஒரு பெரிய உதாரணம். அந்த குடும்பம் பலி செலுத்துற குடும்பமா இருந்தாலும் பலியை குறித்து நல்லா தெரிஞ்சிருந்த குடும்பம். பாவம் செஞ்சா என்ன பலி செலுத்தணும்? ஏன்னா பிரமாணத்துல நிறைய பலியை சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்த பலிக்கு ஒரு பாவம், திருட்டு பலிக்கு ஒரு பாவம், பாவத்திற்கு ஒரு பலி, இப்படி ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு பலியானது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தீட்டுப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், கொலை செஞ்சவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், ரத்த பிரியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பலிகளை குறித்து நன்றாக தெரிந்த ஏலியின் குடும்பத்தார் பலி செலுத்துவாங்கன்னு சொன்னா அந்த பலியை நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். இல்ல காணிக்கை, கோழி குஞ்சா இருக்கட்டும், புறாவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், எதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கையா கொடுத்தா அதை என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். காரணம், அழைக்கப்பட்டவன் செய்கிற ஒவ்வொரு பாவமும் துணிகரமான பாவம். ஏன்னா ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, இந்த மாதிரி இந்த பாவத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், நான் மனம் பதறி நான் பேசினேன் என்று தூதனுக்கு முன்பாக மாத்திரம் என்ன பண்ணாத சொல்லாத. காரணம் என்னன்னா, நீ பேசின அனைத்தையும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். நீ மனம் பதறி பேசல, நீ தெரியாம பாவம் பண்ணல, நீ தெரியாம தப்பு பண்ணல, நீ எல்லாம் தெரிஞ்சும் தான் அதை செஞ்ச, அதனால தெரியாம பண்ணிட்டேன்ற வார்த்தையை மாத்திரம் வாயிலிருந்து என்ன பண்ண தேவ சமூகத்துல சொல்லாத அப்படிங்கிறாரு. ஏலியின் பிள்ளைங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அதை எடுத்து சுட்டு தின்னா தப்புங்கிறது ஏலியின் பிள்ளைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த தப்பை அவங்க என்ன பண்ணாங்க, ஜனங்கள் காணிக்கை செலுத்த வராங்க, காணிக்கை செலுத்த வந்தவங்கள்ட்ட புடுங்கி அதை நான் சுட்டு என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன், எனக்கு அது சுட்டு சாப்பிட பிடிக்கும். வசனத்தை வாசிங்க. அதனாலே இல்ல, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சிலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். அப்ப இவங்க செய்த தவறு என்ன, எல்லாத்தையும் இங்க வேதம் நமக்கு சுட்டி அதை நீ குறித்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் பிள்ளை ஒரு 10 வசனங்கள் என்ன பண்ணுங்க, குறித்து வச்சுக்கோங்க. இல்லை அந்த அதிகாரத்தையே குறித்து வச்சு நீங்க வீட்டில் உட்காந்து பொறுமையா வாசிங்க, என்னென்ன காரியத்தை ஏழையின் பிள்ளைங்க செஞ்சாங்க அப்படின்னு. அழைக்கப்பட்டவங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த கூட்டம் காணிக்கை செலுத்தினாலும் அந்த காணிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். இப்போ புரியுதா கர்த்தர் ஏன் அந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டேன், ஏன் அந்த பலி அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு? பலி செலுத்த வந்தவங்க கிட்டேயே பலியை பிடுங்கி தின்னவங்க தான் யாரு, ஏழையின் பிள்ளைங்க. கர்த்தருக்குன்னு கொண்டு வந்ததா அது எனக்கு தான் கொண்டா, அது எனக்கு தான் கொண்டா. தேவனுக்குரிய காரியத்துல யாரெல்லாம் கை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு காணிக்கையை ஈடாக கொடுத்தாலும் கர்த்தருடைய காரியத்துல கை வைத்ததற்கு கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். நான் ஈடாக செய்யறேன், இதை நான் சமாளிக்கிறதுக்கு நான் வேற ஒரு காரியத்தை செய்யறேன்னு நீங்க சொல்லலாம். அன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஏன் செய்யாம போனீங்க? அன்றைக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்யாம போனீங்க? அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஏழையின் பிள்ளைகளுக்கு தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லாம போயிருச்சு. அநேக விஷயத்தை நம்ம செய்யலாம், சொல்லலாம், நான் இதுக்கு இணையா நான் அதை பண்றேன், அதுக்கு பதிலாக நான் இதை பண்றேன், என்ன வேணா பண்ணலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்குரிய விஷயத்துல கையை வச்சுட்டு அதை நம்ம அசட்டை பண்ணிட்டு
நம்ம அடுத்த காரியத்தை செயல்படுத்துவோம்னு சொன்னா நிச்சயமாக அதற்கு முடிவு சமாதானமாகவே இருக்காது. இந்த 2ஆம் தேதியில இப்படிலாம் பேசணும் கர்த்தரனை ஏவ வச்சிருக்கிறார். நானும் எவ்வளவோ அடக்கி இன்னும் நிறைய விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நானும் உட்கார்ந்து நிக்கிறேன். ரொம்ப நேரம் முயற்சி பண்றேன். ஆனா என்னால தாண்டி வர முடியல. ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இந்த சாப்டரை விட்டே ஓடிரணும் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளேயே மறுபடியும் சுத்தி சுத்தி என்ன பண்றேன் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அழைக்கப்பட்ட நாம கல்யாண வீட்டுக்குள்ள போய் ராஜ விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா என்ன பண்ணணும் இருக்கணும். அதை விட்டுட்டு அசட்டை பண்ணி அவமானப்படுத்தி அழைக்கப்பட்ட நாம துணிகரமா செய்கிற சில பாவங்கள் அநேகரை ரட்சிப்பை விட்டு வெளியில வர செய்து. ஏழையின் பிள்ளைங்க, அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆனா அவங்க செஞ்ச துணிகரமான காரியங்கள் யாருக்கு விரோதமா செய்யறாங்க? சீலோவாமுக்கு வரக்கூடிய எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பலி செலுத்த வரவங்க தங்கள் செஞ்ச பாவத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல பலி செலுத்த வராங்க. ஒரு மீறுதலுக்காக கர்த்தருடைய சமூகத்துல வராங்க. அவங்க பயபக்தியோட தேவ சமூகத்துல வரும் பொழுது இவங்க அதை பறிச்சு ஊழியக்காரன் அந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டவங்க ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறவங்க, அவங்கள மரியாதைக்குரியவங்களா பார்க்குறவங்க அவங்களுக்கு முன்பாக போய் மரியாதை குறைவான காரியத்தை செஞ்சா அடுத்து அவங்கள யாராவது மதிப்பாங்களா? இதை நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு ஏற்றபடி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அழைக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு முன்பாக குடித்து வெறித்து சுத்தும் பொழுது அவன் அதை எப்படி பார்ப்பான்? அழைக்கப்பட்டிருக்கிற நாம அழைக்கப்படாத கூட்டத்திற்கு முன்பாக அவங்களைப் போலவே நம்மளும் சகல பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு சகல விதமான காரியத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு, அது எதுவாக இருக்கட்டும், அது உங்களுடைய பேச்சா இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். இங்கே நான் குடி அப்படின்னு சொன்னது அந்த பாவத்தை மாத்திரமில்லை, எல்லாமே பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ரட்சிக்கப்பட்டவனுக்கென்று ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுது? ஏழையின் குமாரருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. மரியாதைக்குரிய வாழ்க்கையை மரியாதை இல்லாமல் ஆக்குனது யார்? அவங்க தான். நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு நெறிமுறை இருக்கு. அதை நாம போய் ரட்சிக்கப்படாத கூட்டத்தோட சேர்ந்து நம்ம பின்னி பிசைஞ்சு இருப்போம்னு சொன்ன வித்தியாசம் இல்லை. அதனால தான் ஏழையின் குடும்பத்திற்கு அவன் காணிக்கை செலுத்த வந்தாலும் அந்த காணிக்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை, நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம், அவன் என்னுடைய பலியிலே என்ன பண்ணிட்டான்? எனக்குரியதில் அவன் என்ன பண்ணிட்டான்? கை வச்சிட்டான். ஒரு வேளை கர்த்தருக்குரிய விஷயத்தில் நம்முடைய கை நீண்டிருக்குன்னு சொன்னான். கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா என்னை தயவா மன்னிச்சிருங்க. ஆனால் வேதம் சொல்லுது மன்னிப்பு கிடையாது அப்படின்னு. மன்னிப்பு கிடையாதுன்னு. ஆனால் ஒரு வீச தேவ கரத்தில் கேட்போம். ஏன்னா கிருபையின் நாட்கள் அல்லவா. ஆண்டவரே, நான் ஒருவேளை உம்முடைய காரியங்களை நான் தலையிட்டிருப்பேன்னு சொன்னான், நான் கர்த்தருடைய விஷயத்தில் என் கையை நான் வச்சிருப்பேன்னு சொன்னான், நான் அசட்டையாக இருந்திருப்பேன்னு சொன்னான், நான் அலட்சியமாக இருந்திருப்பேன்னு சொன்னான், தயவா என்னை மன்னிங்கப்பா, தயவா எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஏன்னா அதே கர்த்தர் தான் சவுலுக்கு கொடுக்காத கிருபையை தாவீதுக்கு என்ன பண்ணார்? கொடுத்தார். இப்போ இங்கே ஏழையின் பிள்ளைங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஏழையின் பிள்ளைங்க அழைக்கப்பட்ட பிள்ளைங்க தான், ஆனால் அசட்டை பண்ணுகிற பிள்ளைங்களா இருந்தாங்க, போக்கு சொல்லக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாங்க. தயவு செஞ்சு கர்த்தருடைய காரியத்தில் காரணம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இதனால தான் இதை நான் செஞ்சேன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஏன் செஞ்சேன்னு தான் கேட்பார். இதனால தான் இதை செஞ்சேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் ஏன்பா செஞ்ச? ஆண்டவரே, என்னை ரொம்ப உச்சக்கட்டத்தில் ஏற்றிட்டாங்கப்பா, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் பொழுது அநேக காரியத்தை கொடுத்தான், அநேக காரியத்தை கொடுத்தான். ஆனால் இயேசுவானவர் அதை மேற்கொண்டார். இயேசுவானவர் மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார்? வசனத்தை வைத்து அதை மேற்கொண்டார்.
அதனால தான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. வாலிபனே, உன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவ? கர்த்தருடைய வசனத்தில் மாத்திரம்தானே. அங்கே வாலிபனேங்கிறது நம்ம எல்லோருக்குமே பொருந்தும். அவன் ஒரு மனுஷன்தான். மனுஷனாய் இருக்கிற நாம் எல்லோரும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்க நாம் எல்லோரும், அழைக்கப்பட்டிருக்க நாம் எல்லோரும் நம்முடைய வழியை எதில் சுத்தம் பண்ணணுமா? வேத வசனத்தை கொண்டு. அதை விட்டு நம்ம சற்று வலப்புறம் இடப்புறம் சாய்வோன்னு சொன்னா நம்முடைய ஜீவியம் கெட்டு போயிடும். இன்னொன்று, இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை குறித்து ஒரு 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இவங்களுக்கு அந்த கல்யாண விருந்து, தேவ வீட்டில் உண்டாகிற நன்மை அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, ஏற்றுக்கொள்ள தெரியல. ஆலயத்தின் நன்மைன்னு ஒன்று இருக்கு, வாசிச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மைன்னு ஒன்று இருக்கு. கர்த்தருடைய வீட்டில் உண்டாகக்கூடிய சமாதானம் ஒன்று இருக்கு. அவருடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கு. அது எங்க தெரியுமா கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் கிடைக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு அது திகட்டி போச்சு போல இருக்கு. ஒரு முறை ஒரு ஊழியக்கார் இப்படியாக ஒரு பிரசங்கத்துல சொன்னார், கர்த்தருடைய சாப்பாடு உங்களுக்கு தகட்டுது அப்படின்னா வேற எதையோ நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது உங்களுக்கு தகட்டுது அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுடைய இருதயம் சமாதானமா இல்லைன்னு சொன்னா, வேற எதையோ ஒன்று உங்க இருதயம் ஆழமா என்ன பண்ணுது, தேடிக்கிட்டு இருக்குது. நிச்சயமா அது நன்மைக்கு எதுவானதாய் மாத்திரம் இருக்காது அப்படின்னு. இன்றைக்கும் வேதத்தை திறந்தா எனக்கு கொட்டாய் வருதுன்னு சொல்றவங்க இருக்க தான் செய்யறாங்க. பைபிளை படித்தா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திட்ட ஒரு 5லேருந்து 6 கொட்டாய் ஒருத்தர் விட்டுக்கிட்டு தான் இருந்தார் இவ்வளவு நேரமாக. நானும் கவனிக்காத மாதிரி எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ இருதயம் எங்கே இருக்கு? சொல்லலாம், நைட்டு வேலை செஞ்சேன் பாஸ்டர், நேற்று ஃபுல்லாக வேலை செஞ்சேன் பாஸ்டர், முழுவதும் தூக்கம் இல்லாமல் கடந்தேன் பாஸ்டர், 1000 காரணம் சொல்லலாங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்னங்க தூக்கம் கேட்குது? நீங்க சொன்னா நானும் காரணம் சொல்லுவேங்க, எனக்கும் காரணம் சொல்ல தெரியும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன், நானும் சொல்லுவேன் தூங்காமல் தான் இருந்தேன் அப்படின்னு. பசி எடுத்துருச்சுன்னு சொல்ல நானும் சொல்லுவேன், நேற்றுலேருந்து நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன் நானும் சொல்லுவேன். காரணங்கள் சொன்னால் எல்லாருமே சொல்லலாம், ஆனால் காரணங்கள் எல்லாமே நியாயமாக என்ன பண்ணாது, இருக்காது. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது மன மகிழ்ச்சியாக என்ன பண்ணணுமா, வரணுமா. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. காரணம், போன வாரம் சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உங்களை பிரயாசப்படுத்தி வந்திருக்கிறது ரொம்ப நல்லா புரியுது. ஆனால் நீங்கள் பிரயாசமாக வந்ததெல்லாம் ஓகே, வந்த நேரம் தான் சரியில்லை. எல்லாத்துக்கும் எல்லாருமே ஆசை பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. இதை நீங்க தொடர்ந்து கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. ஆனா நேரத்தையும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கடைபிடித்தவங்க அடுத்த வாரத்தை அதையும் கடைபிடிப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள அதிகமாக விசுவாசிக்கிறேன். கடைபிடிப்பீங்களா? இந்த காஸ்டியூமை கடைபிடிச்சு நீங்க வர வாரத்துல நேரத்தையும் கடைபிடிப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள அதிகமாக விசுவாசிக்கிறேன். அப்போ அழைக்கப்பட்ட நாம கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியாக வந்து ஏற்றுக்கொள்ளணுமா. ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வரக்கூடாது. எதுவானாலும் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்கு கொடுக்கறதை நான் ஏற்றுக்கொண்டு, நான் மன மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவேன், இருப்பேன். அதனால் ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த வாசிக்கப்பட்ட அந்த மத்தேயு சுவிசேஷம் நான் மறுபடியும் அதை வாசிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வீட்டில் வாசிக்கங்க.
மத்தேயின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களையும், லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 22 வசனங்களையும், யோசுவாவின் தீர்க்கதரிசன யோசுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும், அதே போல் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் உட்காந்து நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுங்க, வாசிங்க. அழைக்கப்பட்ட கூட்டமும் அழைக்கப்படாத கூட்டமும் செஞ்ச காரியத்தை உங்களுக்கு நல்லா புரியும். அழைக்கப்பட்டு இருந்தும் நம்ம அசட்டை பண்ணுவோம்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு என்ன பண்ணும்? சம்பந்தமே இல்லாதவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு, எனக்கு திடீர்னு அந்த கேள்வி மனதுக்கு ஞாபகத்துக்கு வருது. வழக்கமாக சொல்கிற ஒரே விஷயந்தான், இயேசுவை ஏற்றுக்கிட்டவனாம் நல்லா இருக்கிறான், சரி ஏற்றுக்காதவனாம் நல்லா இருக்கிறான், ஏற்றுக்கிட்டா நான் மட்டும் இப்படி தான் நடுத்தரவில் நிற்கிறேன் அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஏற்றுக்கிட்டோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதிகமாக அசட்டை பண்ணுறோமே, அதிகமாக போக்கு சொல்கிறோமே, மனசு இல்லாமல் சில விஷயத்தை செய்கிறோமே, விட மனசு இல்லாமல் சில விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே. அப்புறம் எப்படி நம்ம நல்லா இருப்போம்? அப்புறம் எப்படி நம்ம? என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் இது 3வது முறையாக பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் தியானிக்க அந்த கேள்விக்கு மாத்திரம் எனக்கு பதில் பிறந்துக்கிட்டே இருக்கு உள்ள. அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லாமல் போயிட்டேனே, ஏன் ஆண்டவரே கைவிட்டீங்க? நகோமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா இருந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்ட. அந்த அம்மாவே ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுக்கு, மோவாப்புக்கு போனது தான் பிரச்சனை, மோவாப்புக்கு போனது தான் பிரச்சனை, நான் அப்பத்தின் வீட்டை அசட்டை பண்ணது தான் பிரச்சனை, எனக்கு கொடுக்குற தேவனை அசட்டை பண்ணி நான் அந்நிய இடங்களில் போய் நின்னது தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நகோமியை என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்குவாங்க. அப்போ ஏலியின் பிள்ளைங்க, அழைக்கப்பட்ட பிள்ளைங்க கர்த்தருடைய சாபத்திற்கு உள்ள காரணம் என்ன? அசட்டை பண்ணது, அலட்சியமாக பார்த்தது, போக்கு சொன்னது, சொந்த காரியத்தை பார்த்தது, இரத்த பலிக்கு ஈடான பாவ காரியங்களை அவங்க செஞ்சது. இதுவே ஏலியின் பிள்ளைங்க சாபத்துக்கு உட்பட காரணம். அழைக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய பந்தியில் காணப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த காரணங்களே. அழைக்கப்படாத ஒருத்தன் சாமுவேலுங்கிற ஒரு பிள்ளையாடான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேராக அவன் போவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள அந்த அழைப்பு இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அங்கே அழைக்கப்படாத ஒரு கூட்டத்தாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் போய் ராஜ விருந்த சாப்பிட்டது காரணம் என்ன தெரியுமா? அந்த அழைப்பை அசட்டை பண்ணாமல் அவங்க போனது தான் காரணம். நீங்கள் மீதி அந்த 9-10 வசனங்களை வாசிங்கள, திருப்பிக்குங்க. சுவிசேஷம் மத்தேயின் சுவிசேஷம் 22ல் 9, 10, 11 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டார். அழைக்கப்படாதவங்க இவங்க எல்லாருமே அழைக்கப்படாதவங்க, சாமுவேலை போல. ஆனா ஏற்றுக்கொண்டாங்க, அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க, அசட்டை பண்ணாம. இப்ப சொல்றீங்களே அதெல்லாம் வர முடியாதுன்னு அவங்க என்ன பண்ணல, சொல்லல. இவங்களுக்கும் வேலை இருந்திருக்கும், இவங்களும் வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கும் சில வயல்கள் இருந்திருக்கும், இவங்களுக்கும் ஏறு மாடுகள் இருந்திருக்கும், இவங்களையும் திருமணமானவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே எந்த ஒரு காரணத்தையும் சொல்லலை. இன்னொரு முறை கொட்டாய் விட்டா ஏஞ்சி வெளியில போயிருங்க. ஆனால் யாருமே போக்கு என்ன பண்ணலை, சொல்லலை. வேலை இருந்தது உண்மைதான், ஆனால் காரணம் என்ன பண்ணலை, சொல்லலை. அழைத்த அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாங்க, போனாங்க. என்றைக்கு அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ, என்றைக்கு அழைப்புக்கு நம்மளை அசட்டை பண்ணாமல் நம்மளை விட்டு கொடுக்குறோமோ, என்றைக்கு அழைப்புக்கு நம்ம போக்கு சொல்லாமல் இதோ வருகிறேன்னு நம்மளை முன் வைக்கிறோமோ,
ஏறு மாடை பார்க்க போகிறேன், வயலை பார்க்க போகிறேன், வியாபாரத்தை பார்க்க போகிறேன், பொண்டாட்டியை பார்க்க போகிறேன், பிள்ளைய பார்க்க போகிறேன், இப்படி காரணம் சொல்லாமல் என்னைக்கு அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அழைக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம நேராக போகிறோமோ அன்றைக்கு நமக்கான ஒரு பெரிய ராஜ விருந்த கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்கி நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். நம்மளுடைய வாழ்க்கை திருப்தி ஆகணும் அப்படின்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், போக்கு சொல்லாமல், அசட்டை பண்ணாமல், மனசு இல்லாமல் அதை போய் என்ன பண்ணணும், நிற்கணும். இல்லைங்க எனக்கு வர மனசு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அவங்கள பார்க்க போகணும், இவங்கள பார்க்க போகணும், தண்ணி வந்துச்சு தண்ணி பிடிக்க போகணும், இப்படி சொந்த போக்கு கதையை சொல்லாமல் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக நம்ம போவோம்னு சொன்னால் நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை நடத்துவார். சாமுவேலுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் அந்த சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சபடியினால ஏலியை விட்டுட்டார். ஏலியின் பிள்ளைங்க செத்துட்டாங்க. அடுத்த ஸ்தானாதிபதியாக கர்த்தர் அந்த இடத்துல வைத்தது சாமுவேல் தான். கீழ்ப்படியாதவங்க வேண்டாம், கீழ்ப்படுகிறவங்க மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போதும். நான் இன்னும் இப்படி கொஞ்சம் தியானித்து பார்க்குறேன். சிறு பிள்ளையிலேயே தாவீது எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதே போல் சாமுவேலும் சிறு வயதிலேயே தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். சிறு பிள்ளை தான், ஆனால் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்ன பண்ணார், ஊழியத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் ஏன் பறிக்கப்படுது, நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் பறிக்கப்படுது, அதை நம்ம சரியாக என்ன பண்ணல, பயன்படுத்தி கொள்ளலை, அசட்டை பண்ண தெரிஞ்சது தானே, இது நமக்கு பழக்கம், இது நமக்கு நல்லா தெரியுமே. என்னையவே உதாரணமாக நான் வச்சு நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுன்றதுக்காண்டி நான் பிரசங்கத்தை அசட்டையாக பண்ணேன் அப்படின்னா அந்த பிரசங்கமானது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனக்கு வசனம் தெரியும் அப்படின்றதுக்காக, எனக்கு கண்ணை மூட்டு பிரசங்கம் வரும் அப்படின்றதுக்காக, நான் எந்த சாப்டரை கொடுத்தாலும் பேசுவேன் அப்படின்றதுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்காம, நான் ஆயத்தம் ஆகாமல், நான் தேவ சமூகத்தில் வேதத்தை திறந்துக்கிட்டு நான் கற்றுனாலும் அது கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. அது கிரியை செய்யணும் அப்படின்னா எனக்கு தெரிந்த காரியமாக இருந்தாலும் அதை நான் தேவ சமூகத்தில் மன்றாடினதுக்கு அப்புறமா தான் அது என்ன பண்ணும், கிரியையை நடப்பிக்க ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கும் அந்த நிலைமை இருக்குமானால் எல்லோருக்கும் அதே தான். ஊழியக்காரனுக்கு ஒரு படி அதிகமாக இருக்கிறதுனால விசுவாசிங்களுக்கு 10 படி கம்மியாக இருக்குன்னு கிடையாது. எல்லோருக்கும் ஒரே படி தான். எல்லாருக்கும் அளக்கிற அளவின்படி தான் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் அளக்க போகிறாரு. இங்கே வேணாம், எனக்கு ஒரு இடம் முன்னாடி உங்களுக்கு 2 இடம் பின்னாடியுமா இருக்கலாம், ஆனால் அவர் பார்வையில் எனக்கு அளக்கிற அதே அளவை தான் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், அளப்பார். அவர் அளவை என்ன பண்ண மாட்டார், மாற்றவே மாட்டேன். நான் நல்லது செஞ்சால் அந்த அளவு எனக்கு கிடைக்கும். என்னையை விட நீங்கள் 10 மடங்கு நல்லது செஞ்சீங்கன்னா என்னை விட 10 மடங்கு அளவு உங்களுக்கு என்ன பண்ண ஆசீர்வாதமா கிடைக்கும். காரணம் என்னன்னா அளக்கிற அளவு தான் முக்கியம். நம்ம எதை அளக்குறோமோ அதையே கர்த்தர் நமக்கு அளப்பார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே நம்மளை அறுக்கவும் கர்த்தர் வைப்பார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவுமே அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணாமல் என்ன பண்ணுங்க இருங்க. அழைக்கப்பட்டவங்க தான், அற்பமாக என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. இதற்கு அப்புறமா ஒருவேளை இது வரைக்கும் சில விஷயத்தை நான் அற்பமாக நினச்சிட்டேன், சில விஷயத்தை நான் அசட்டையாக நினச்சிட்டேன், சில விஷயத்துக்கு நான் போக்கு சொல்லிட்டேன், சில கர்த்தருடைய ஊழியன் வரும் பொழுது நான் என் சொந்த வேலையை தான் பார்க்க போனேன் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார்னு சொன்னால் கண்களை மூடி உங்கள் வலக்கரத்தை மாத்திரம் உயர்த்தி, யாருடைய இருதயத்தில் நான் அசட்டை பண்ணுறேன்னு கர்த்தர் பேசுகிறாரோ, நான் உதாசனப்படுத்துகிறேன்னு கர்த்தர் பேசுகிறாரோ, நான் போக்கு சொல்கிறேன்னு கர்த்தர் பேசுகிறாரோ, நான் என் சொந்த வேலைக்காக போகிறேன்னு கர்த்தர் பேசுகிறாரோ, அவர்கள் மாத்திரம் வலக்கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய கரத்தில், ஆண்டவரே என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னையே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நம்மளை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்மளை எவ்வளவா மன்னிச்சிருக்கிறாரு, இதுவரைக்கும் நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறாருல்ல, இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்தார்ல. அந்த தெய்வத்தினுடைய அழைப்பை அசட்டை பண்ணி வாழ்ற அந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? அசட்டை பண்ற வாழ்க்கை நமக்கு வேணுமா? தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே
இந்த அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. தேவ சமூகத்தை அற்பமா நினைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. அழைக்கப்பட்ட மனுஷனை அற்பமா நினைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், எதையும் விடாம இன்னும் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அசட்டையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த போக்கு சொல்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. ஓ ரக தக ரம ரஷ தப ரஷந்தூரோ. தேவ சமூகத்தில் ஒப்புரவாகலாமா? பந்திக்கு போகிற கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்தில் தேவ சமூகத்தில் அப்பா என்னை ஒப்புரவாக்க எனக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் உம்மோடு ஒப்புரவாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் அசட்டை பண்ணதை மன்னியுங்க, நான் அலட்சியமாக நினச்சதை மன்னியுங்க, நான் அசதியாக இருந்ததை மன்னியுங்க, நான் போக்கு சொன்னதை மன்னியுங்க, என் சொந்த காரியத்தை நான் பார்த்ததை மன்னியுங்க. அப்பா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதை மன்னிங்கப்பான்னு தேவ சமூகத்தில் கேளுங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நேற்று ஆராதிக்கும் பொழுது சுத்திகரிப்பு ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அநேகர் கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கீங்கன்ற வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு சத்தியமும் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அழைக்கப்பட்டவங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறீங்க, மறுபடியும் தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பிடுங்க, மறுபடியும் தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பிடுங்க. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கும் கர்த்தர் மறுபடியும் கொடுக்குறாரு. அநேகர் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. அநேகர் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு அசதியாக இருக்குது. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் வந்து உக்காந்து இருக்கிறீங்க. தயவா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து ஜெபியுங்க. அப்பா என்னுடைய இருதயம் அசட்டை பண்ணுகிற இருதயமாக இருக்குப்பா, என்னுடைய இருதயம் போக்கு சொல்லுகிற இருதயமாக இருக்கு. என்னுடைய இருதயங்கள் தேவ சமூகத்தை உண்மையாக நாடி தேடலப்பா, உண்மையாக நாடி தேடுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா என்னுடைய இருதயத்தை புதிதாக்குங்கப்பா. நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அசட்டை பண்ணுகிற மனுஷனா இல்லப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்பா. ஏலியின் பிள்ளைகளை போல நான் கர்த்தருடைய ஊழியத்தை மறந்து, அழைப்ப மறந்து, பய பக்திக்குரிய வாழ்க்கையை மறந்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்பா. பயபக்திக்குரிய வாழ்க்கையை ஏலியின் பிள்ளைங்க மறந்தாங்க. கர்த்தருடைய கரத்துல கேளுங்க, நான் பயபக்திக்குரிய வாழ்க்கையை வாழணும்ப்பா. ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, நான் உமக்கும் பயபக்திக்குரியவனா இருக்கணும்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏலியின் பிள்ளைகளை போல பயபக்தி இல்லாத மனுஷனா வாழ விரும்பலப்பா. பயபக்தி உள்ள மனுஷனா இருக்க விரும்புகிறேன். சாமுவேலை போல மனுஷனை பிரியப்படுத்த இல்லை, கர்த்தர் சொன்னதை ஒன்றும் மாறாமல் ஏலிக்கு சாமுவேல் சொன்னார். இன்றைக்கு சில விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம அதிகமாக யோசிக்கிறோம், அதனாலேயே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறைக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்க அப்பா. நான் அசட்டை பண்ண மாட்டேன், நான் போக்கு சொல்ல மாட்டேன். இன்றைக்கான ஒரு பொருத்தனை என்னன்னா, வலக்கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் வலக்கரத்தை உயர்த்தி, நான் இனி போக்கு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ண, இனி நான் போக்கு சொல்ல மாட்டேன்ப்பா, இனி நான் அசட்டை பண்ண மாட்டேன்ப்பா, இனி நான் அசதியாக இருக்க மாட்டேன்ப்பா, என் சொந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் ஆலயத்துக்குரிய விஷயத்தை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்துவேன்ப்பா, நான் ஊழியத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன்ப்பா, நான் ஊழியத்தை மாத்திரமே முதன்மையாக நான் பார்ப்பேன்ப்பா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியில போக வைக்கிற எதையுமே நான் கண்ணோக்க மாட்டேன்ப்பா. தயவா தயவா தயவா. மறுபடியும் ஒரு வார்த்தையை மாத்திரம் தொடர்ந்து செய்கிற பாவத்தை செய்ய நீங்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க. அதே பாவத்தை மறுபடியும் செய்ய விட்டு கொடுக்காதீங்க. புதிய பாவத்தை செய்ய உங்களை விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து தயவா அந்த பாவத்தை விட்டுருங்க. இனி அது உங்க வாழ்க்கைக்கு வேண்டாம். இனி உங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த பாவமான வாழ்க்கை வேண்டாம். தேவ சமூகத்துக்கு மறைஞ்சி, தேவ மனுஷங்களுக்கும் ஊழியக்காரனுக்கும் மறைஞ்சி பதுங்கி வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். ஒப்பு கொடுத்துருங்க அப்பா. நான் என்னைய மறைக்க மாட்டேன்ப்பா.
நான் பாவம் செஞ்சதுனால தான் தேவ சமூகத்துக்கு மறைஞ்சு போனேன். நான் பாவம் செஞ்சனால தான் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு மறைஞ்சு போனேன். நான் பாவம் செய்யறனால தான் தேவ மனுஷங்களை பார்த்து நான் பயந்து ஓடி போனேன். இப்படிப்பட்ட பயமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நானும் தேவ சமூகத்தில் தேவ மனுஷங்களோட தேவ ஊழியக்காரனோட நான் ஐக்கியமாக இருக்க எனக்குள் இருக்கிற பாவம் தடுக்குமானால் வேதம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுது, நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன், ஆகிலும் எனக்குள் இருக்கிற பாவமே என்னைய தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறதுன்னு சொல்லி ரோமருக்கு நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்னுடைய பாவம், நான் செய்கிற பாவம் என்னைய தேவ சமூகத்தை விட்டு தேவ ஊழியக்காரனை விட்டு தேவ ஜனங்களை விட்டு பிரிக்குமானால் அந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு விட்டு கொடுத்து, அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பயபக்திக்குரிய வாழ்க்கையை வாழணும், நான் ஆண்டவர் இளமர காய்மர மாதிரி இல்லை, ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் தைரியமாய் வாழத்தக்க வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா, நான் தைரியமாய் வாழத்தக்க வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. பாவம் எனக்குள் இருக்க போய் தானே நான் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ, எங்க பார்த்துருவாங்களோ, எங்க கேட்டுருவாங்களோன்னு சொல்லி நான் பயந்து பயந்து வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. என்னைய ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் ஒப்புரவாக என்னைய ஒப்பு கொடுக்குறேன், நான் ஒப்புரவாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேங்கிறவங்க மாத்திரம் அப்படியே கர்த்தருடைய பந்தியில் அமரலாமா தேவ சமூகத்தில்? அப்படியே ஸ்தோத்திரம். நீங்க ஜெப நிலையில் இருக்கும் பொழுது, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி நான் பாவத்துக்கு நான் பங்கு போக மாட்டேன், இனி நான் பாவத்துக்கு துணையா இருக்க மாட்டேன், இந்த பாவம் இருக்கிறவனை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி நான் பயந்து விலகி போன பாவத்தை இனி செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க அப்படியே கர்த்தருடைய பந்தியில் அமருங்க. தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம காணப்படலாம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரீகா தக ரப ரஷ தர மக ரிபா ரஷந்த ரமா ரேகந்த ரிபகர ரதர நபா. அப்பா எங்க சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் தருவீராக, எங்கள் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் தருவீராக, எங்கள் சபையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக. அசட்டை பண்ணுகிற இருதயம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், போக்கு சொல்கிற இருதயம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், அசதியாய் நினைக்கிற இருதயம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், சொந்த போக்கையை பார்த்து தேவ ஊழியத்தை விட்டு விலகின ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அப்பா தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக, தேவன் இருதயங்களை மாற்றுவீராக, தேவன் இருதயங்களை மாற்றுவீராக. தேவ சமூகத்தில் அசட்டையாக காணப்படுகிற எல்லோரும் அப்பா ஸ்தோத்திரம் பயபக்திக்குரியவர்களாய் மாறட்டும், பயபக்திக்குரியவர்களாய் மாறட்டும், பயபக்திக்குரியவர்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ரக தக ரபர சந்தர பௌதரன பட்ட ஜனங்கள், நாங்கள் அழைக்கப்பட்ட கூட்டம்ப்பா, நாங்கள் அழைக்கப்பட்ட கூட்டம்ப்பா, அழைக்கப்பட்ட கூட்டம். எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தின் நன்மையை நாங்கள் புசிக்கணும், ஆலயத்தின் நன்மையை நாங்கள் புசிக்கணும். அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வேறு பிடுங்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் வேறு இருக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தரையே அசட்டை பண்ணிட்டு யாருக்காக வாழ போறீங்க? கர்த்தருடைய சமூகத்தையே அசட்டை பண்ணிட்டு யாருக்காக வாழ போறீங்க? ரத்தம் சிந்திய தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு யாருக்காக வாழ போறீங்க? அப்பா இந்த நேரத்தில் தங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும். தேவ விசேஷித்த கிருபை இறங்கட்டும், தெய்வத்துடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும், தெய்வத்துடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாட்களிலும் இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிழைத்திருக்கும்படி தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்பா எங்கள் சபையார் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் வரக்கூடிய நாட்களில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையையும் கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்து அதையே செயல்படுத்தத்தக்கதாக தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க, குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கத்தக்க, சபையோடு ஐக்கியமாக இருக்க, கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த ஐக்கியத்தின் கிருபையை கர்த்தர் கட்டளிடுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். சகோதரரே, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று சொன்னது போல் ஒவ்வொருவருக்காக ஒருவர் காத்திருந்து அன்பினை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. அசட்டை பண்ணின நாட்கள் போதும், அற்பமாய் எண்ணின நாட்கள் போதும்.
ஆண்டவரே, போக்கு சொன்ன காலங்கள் போதும். கர்த்தரை விட, கர்த்தருடைய நாமத்தை விட, கர்த்தருடைய ஆலயத்தை விட முக்கியம் என்று முக்கியத்துவப்படுத்தின எல்லா முக்கியத்துவங்களுக்காக மன்னியுங்க. இனி எங்கள் சபையார், நாங்கள், எங்கள் தேசம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் நாங்கள் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பாகாலுக்கு முன்பாக செய்த எல்லாம் வேஸ்ட். இனி கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருப்பதே நலமானதென்று கண்டு எங்கள் சபையாரை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நிறைந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சங்கீதம் 128 சொன்னது போல, உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற என் சபையார், உம்முடைய அழைப்புக்கு பயந்து நடக்கிற எங்கள் சபையார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இவர்கள் பிள்ளைகளும், இவர்கள் மனைவி, குடும்பங்கள் ஒலிவ மரத்தை போல, அப்பா ஸ்தோத்திரம், திராட்சை குலைகளை போல பரவி இருக்க, வளர்ந்து பெருக, கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பாவ காரியங்களுக்கு விலகி, தொடர்ந்து அந்த காரியத்தில் தங்களை ஒப்பு கொடுக்காம அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கிருபை மாத்திரம் பெருகட்டும். அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வேலை, நல்ல வருமானங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பேரில் கர்த்தர் இரக்கமாக இருந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒன்றான மெய்தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமானமும், சந்தோஷமும் நம்மேலும் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நீங்க தேவ காரியத்தை அற்பமாக நினைக்காம தொடர்ந்து தேவன் முன்பாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.